யார் இது பொம்மை எடுத்து மூஞ்சில மறைச்சிட்டு இருக்கிறது? அடப்பாவி, நீயாடா? ஆமாமா, நானே தான். டவுன் பக்கம் போயிருந்தேன். இந்த பொம்மை எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரி சரி, பார்த்ததும் குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. அதான் வாங்கிட்டு போனா விளையாடுவேன்னு வாங்கிட்டு வந்தேன். எது? இந்த 4 நாள் குழந்தை. இப்ப நீ வாங்கிட்டு வந்த பொம்மை கூட விளையாட போகுது இல்ல? உன் பிள்ளை மேல உனக்கு கொள்ள ஆசை, அதனால இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்திருக்க. அதுக்கு எதுக்குடா இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா, என் புள்ள மேல எனக்கு ஆசைதான். இப்ப என்னதுக்கு? ஆமாண்டா, நீ சொல்றதான் உங்க அம்மாவும் சொல்ற. அவன்கிட்ட எதுக்குங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு? மனசுல இருக்கிறத தைரியமா வெளியில சொல்ல முடியாதவன். என்ன சொல்ல முடியாதவன்? ஆமா, என் புள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அவனை பார்க்காம என்னால காலேஜ்ல வேலை பார்க்க முடியல. என் குட்டி ஜமீன்தார கூடவே வச்சுக்கணும் போல இருக்கு. இப்ப என்னதுக்கு? பாத்தீங்களா உங்க பிள்ளைய? அப்பாவாகி இன்னும் முழுசா 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் பிள்ளைய பார்க்காம தவிப்பா இருக்கான். நீங்களும் இருந்தீங்களே இந்த தங்கதுரை பிறந்தப்போ, அவனை பாக்குறதுக்கு 1 மாசம் ஆச்சுல்ல? அது அப்ப நான் பிசினஸ் விஷயமா ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தேன். அப்ப உடனே வந்து என் பிள்ளைய பார்க்க முடியல. நல்லா வருது என் வாயில. பிசினஸ்ல இருந்தாராம் பிசினஸ். இப்பவே சொந்தமா ஒரு பிசினஸ் இல்லாத போது அப்ப எங்க இருந்து வந்ததான் பிசினஸ்? ஐயா இளம் ஜமீன்தாரே, உங்க பிள்ளையால தான் உங்களுக்கு உயர்வு வந்ததுன்னு ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். அதை நீ கெட்டிமா புடிச்சுக்கிட்ட. போ, உன் குட்டி ஜமீன்தாரோட பொம்மையை வச்சுட்டு விளையாடு, கபடி விளையாடு, ஏன் கிரிக்கெட் கூட விளையாடு. ஐயா சாமி, இந்த ஆம்பளை பசங்களை நம்பவே கூடாது. பிள்ளை பிறந்ததும் பெத்த அம்மா அப்பாவை அப்படியே மறந்துடுறீங்கல்ல. நல்லா விளையாடு. ஏய், குடி குழந்தைய. எனக்கு ஒரு டியூன் போட்டு வா. பாரு, உனக்கு அப்பா பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நல்லவங்களை கொண்டு போய் நடுத்தெருவில் நிறுத்திட்டு குடும்பமா உட்காந்து பாசத்தை பகிர்ந்துக்கிறீங்களா? பார்க்கலாம்.